அனைவருக்கும் வணக்கம். என் மேல அவதூறுகளா சொல்றாங்க, அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லி மான நஷ்ட வழக்கு போட்டு நீதிமன்றத்துக்கு வந்து அவர் சொன்னது பொய் தாங்க, 10 கப்பல்லாம் வாங்கல, நான் 2 கப்பல் வாங்கினது உண்மைதான் சொல்லி தான் செய்த தவறை தானாகவே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் திமுகவினுடைய எம்பி டிஆர் பாலு அவர்கள். ஒரு தரமான சம்பவம் நேற்றைய தினம் சைதாப்பேட்டை நீதிமன்றம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இதில் விரிவாக பேச இருக்கோம். அதாவது கடந்த 2023 ஏப்ரல் மாதம் அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுப்பு, திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்லாம் என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு பட்டியலாக வந்து வெளியிட்டு இருந்தார். எத்தனை கோடி சொத்துக்கள் அவர்கள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் அன்றைய மத்திய அமைச்சராகவும் தற்போதைய திமுக எம்பியாகவும் இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்களுக்கு அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடிக்கு சொத்து இருக்கு. பல்வேறு நிறுவனங்கள், கிட்டத்தட்ட 21 நிறுவனங்களுக்கு வந்து இவர்கள் வந்து ஓனராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஎம்கே ஃபைல்ஸ்ல இருந்துச்சு. இதை பார்த்த உடனே டிஆர் பாலு அவர்கள் வந்து எப்படி வந்து அண்ணாமலை இப்படி வந்து ஆதாரமற்ற அவதூறு சொல்லலாம், அண்ணாமலை என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதோட, நான் வந்து உங்க மேல அவதூறு வழக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்றாரு. அந்த வழக்கினுடைய ஒரு அங்கமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் குறுக்கு விசாரணை செய்யலாம், நீங்க டிஆர் பாலுட்ட வந்து சில கேள்விகளை கேளுங்க வந்து சொல்லும் பொழுது அண்ணாமலை நானே நேரடியா வர்றேன், வழக்கறிஞரை வச்சு அவர் இந்த கேள்விகளை கேட்டிருக்கலாம், இல்ல நானே நேரடியா வர்றேன் கேள்வி கேட்கிறேன், என்னால வந்து டிஆர் பாலுவை அவர் ஊழல் பண்ணியிருக்காருன்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி அவரே வந்திருக்காரு, நேரடியா கேள்வி கேட்டிருக்காரு. நீதிமன்றம் வந்து 3 மணி நேரம் நீங்க கேள்வி கேட்கலாம், அதுக்குள்ள என்ன வேணாலும் கேட்டுக்கங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா 3 மணி நேரம் கேள்வி கேட்க முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஏன்னா பாதியிலே எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் கிளம்பிட்டாரு. சரி, அப்படி என்னதான் கேள்வி கேட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல 2014ஆம் ஆண்டு மூக்க அழகிரி அவர்கள், உங்க ஆளுதான் திமுக உள்ள உங்க ஆளு என்ன சொல்றாருன்னா, கலைஞரோட பேரை வச்சு பல பேர் சம்பாதிச்சிட்டாங்க, எல்லாம் கோடி சொல்றாட்டான் கலைஞரால. இன்னும் சொல்ல போனா டிஆர் பாலு இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சேது சமுத்திர திட்டம் வந்து நாங்க நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இருக்காரு. ஆனா அதனுடைய நோக்கம் என்ன? சேது சமுத்திர திட்டம் வந்துச்சு அப்படின்னா டிஆர் பாலு அவர்கள் மிகப்பெரிய அளவுல கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே 10 மீன்பிடி கப்பல்களை வந்து வாங்கி வச்சிருக்காரு. அதனாலதான் இவர் மத்திய கப்பல் வழி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்து அவங்க சொல்லி விடாப்படியா இருந்தாரு. இங்க வந்து அதை எதிர்த்து நிறைய மக்கள் போராட்டம் நடந்துச்சு. டிஆர் பாலு அவர்கள் தரப்புல இல்ல இது ரொம்ப நல்ல திட்டம் தான், காமராஜரின் கனவு திட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி பார்த்தாரு. ஆனா அந்த திட்டம் இது வரைக்கும் நிறைவேறல. டிஆர் பாலு அவர்கள் 10 கப்பல் வாங்கினாருன்ற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ்ல குறிப்பிட்டிருந்ததுக்கு மூக்க அழகிரி சொன்னதாங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்காரு பாருங்க. மூக்க அழகிரி சொன்னதெல்லாம் நீங்க எடுக்காதீங்க, மூக்க அழகிரி வந்து என்ன குறி வச்சு சொல்லல, கூடவே அவர் சொன்ன மாதிரி 10 கப்பல்லாம் நான் வாங்கல, நான் வாங்கினது 2 கப்பல் தான் அப்படின்ட்டாருங்க. இது எப்படி இருக்குன்னா, ஐயா நான் கடன் வாங்கினது உண்மைதான், வாங்கினதெல்லாம் வக்கீல் வண்டுமுருகன் தான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீதிமன்றத்தில் போய் 2 கப்பல் வாங்கினது உண்மைதான் சொல்லியிருக்காரு. நான் வந்து கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது 2 கப்பல் வாங்கினீங்க அப்படின்னா அத்தனை கோடி பணம் எங்கிருந்து வந்ததுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா. இதெல்லாம் அடுத்த ஹியரிங்ல அண்ணாமலையை வந்து கேள்வியை கேட்க எடுக்கிறாரு. இதற்கு அடுத்து இது ஒரு விஷயமா, அடுத்து வந்து உங்களுடைய பேர்ல கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு, உங்களுடைய மனைவி பேர்ல கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு, இந்த கடன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. ஏன்னா கடன் வாங்குறீங்கன்னா யார்கிட்ட இருந்து வாங்குறீங்கன்னு கேட்கும் பொழுது ஒரு நிறுவனத்தினுடைய பெயர் வந்து சொல்றாங்க, ட்ரையூட் இன்ஃபெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல இருந்து கடன் வாங்கிக்கிறார். சரி, இந்த நிறுவனம் வந்து யாருடையது அப்படின்னு கேட்டதுக்கு அது யாராவது இருக்கலாம், என்னுடைய மகனா கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, அவரோட மகனுடைய நிறுவனத்திலிருந்து கடன் வாங்கிட்டு அது மகனா இல்லையான்றது எனக்கு தெரியாது, அது தேவையும் இல்லை அப்படின்னு பேசுறாருங்க. அவருக்கு 2 மகன்கள், ஒன்னு டிஆர்பி ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தர் ராஜ்குமார். அந்த இன்னொரு நபர் ராஜ்குமார் தான் இந்த நிறுவனத்தினுடைய முதலாளி. ஸோ அவருடைய மகன் நிறுவனத்திலிருந்தே அவர் கடன் வாங்கினதா என்ன பண்ணியிருக்காரு, கணக்கு கட்டியிருக்காரு. அப்போ இப்படி வாங்கக்கூடிய கடன் என்னவா இருக்கும், கண்டிப்பாக வந்து பிளாக்கை வந்து ஒயிட்டா மாத்திர ப்ராசஸ் தான் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. இல்லை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம்னு கேட்டதுக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து அந்த கம்பெனிக்கு தான் ஜிஎஸ்டி ரத்தாகி ரொம்ப நாள் ஆச்சு, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியில் ஏன் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த கம்பெனியில் நான் கடன் வாங்கினேன், நான் கடன் வாங்கினதுனாலயே அந்த கம்பெனி என்னோட பையனோட கம்பெனியாக இருந்ததுனாலயே நீங்கள் வந்து என்னோட பணம் வந்து நீங்க கருப்பு பணத்தை நான் வெள்ளையாக்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்கேயும் மாட்டிக்கிட்டாரா, இப்படி 2 இடத்துல அடுத்தடுத்து வந்து மாட்டிருக்காரு. இது போக இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல அவருக்கு சொந்தமான ஒரு சாராய ஆலை இருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பல ஆண்டுகளும் வச்சுட்டு இருக்காங்க. அது அண்ணாமலை அவர்களும் எடுத்து காட்டியிருக்காரு. நீங்க வந்து உங்களுடைய சொந்த ஊர்லயே வந்து சாராய ஆலை வச்சிருக்கீங்க, அதற்கு எதிராக உங்க சொந்தக்காரங்களே போராடிட்டு இருக்காங்க, உங்க சொந்த மக்களே போராடுறாங்க, ஆனால் நீங்க அந்த ஆலையை வந்து மூடலன்னு சொன்னதுக்கு அது ஆலை இருப்பது உண்மைதான், ஆனால் அது வந்து சாராய ஆலை இல்லை, ரசாயன ஆலை,
அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அதில் முதலாளிலாம் இல்லை, அதில் ஒரு ஒன் ஆஃப் த பங்குதாரர், நான் வந்து அதில் ஒரு முதலீட்டாளர் மாதிரி தான் நான் இருக்கனே தவிர நான் ஒன்றும் அதில் முதலாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன், அடுத்த முறை வரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஸோ இந்த வழக்கினுடைய சாராம்சம் வந்து இதுதான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. திருப்பி இப்போ டிஆர் பாலு அவர்கள் வாங்கிய கடன் பற்றி அண்ணாமலை கேட்டார் இல்லையா, உடனே அப்படியே நான் இப்போ உன்னை கிடுக்கு பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு என்ன பண்ணாருன்னா, இங்கே பாருங்க அண்ணாமலை, நீங்க பெரிய உத்தமர் மாதிரி நீங்க பேசாதீங்க, நீங்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு வாட்ச் கட்டியிருக்கீங்க, உங்களுடைய செலவுகளுக்கெல்லாம் உங்க நண்பர்கள் தான் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு, அப்போ நீங்களும் ஊழல் தானே பண்றீங்க, கம்பெனிக்கு ஆள் சேர்க்கிறாரு பாருங்க, நீங்களும் ஊழல் தானே பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொன்னார் அப்படின்னா, அப்படிங்களாங்க, சரிங்க எப்படிங்க சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு, ஆமா உங்க பேர்ல வந்து நீங்க 12 ஏக்கர்ல ஒரு இடம், 11 சென்ட்ல ஒரு இடம், மொத்தம் வந்து 2.25 கோடி தலா, மொத்தம் 4.5 கோடிக்கு நீங்க சொத்து வாங்கியிருக்கீங்க, அதெல்லாம் எப்படி வாங்குனீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அண்ணாமலை தரப்புல இருந்து, நான் எப்படி வாங்கினேன்னா, சரி என்னோட மனைவி யாருன்னு தெரியுமா, என்னோட மனைவி வந்து எங்க வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு தெரியுமா, எங்ககிட்ட எவ்வளோ சேவிங்ஸா வந்து அசட்டா இருக்குன்னு தெரியுமா, இது எதுவுமே தெரியாம எப்படி நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டது தான் ஐயா டிஆர் பாலு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டுன்னு எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இன்று போய் நாளை வருகிறேன் அப்படின்னு சொல்லி நழுவி வந்து போயிருக்காரு. ஸோ சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்தால் தரமான சம்பவம் அப்படிங்கிறது இதுதான். இந்த வழக்கு அப்படிங்கிறது இவர் கண்டுக்காம கூட விட்டுருக்கலாம், ஏன்னா மற்ற அமைச்சர்களோ மற்ற எம்பிக்களோ வந்து இதுக்கு ட்ரிகர் ஆகி அண்ணாமலை மீது வழக்கெல்லாம் எதுவும் போடலை. அவரே வந்து அரசியல்லேருந்து நான் ஒதுங்கி நின்றுக்கிறேங்க, என்னால் தேர்தல் பொறுப்பாளர் பணி கூட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தனக்கு வழங்கப்பட்ட தொகுதி பொறுப்பாளர் பணியை வேணான்னு சொல்லி ஓரமாக இருக்கிறார். நீங்கள் இந்த பழைய அவதூறு வழக்கை வந்து இன்னும் நீங்கள் தீவிரப்படுத்தி கொண்டு வந்து இவரை வந்து லைம்லைட் கொண்டு வந்து மட்டும் இல்லாமல் தேர்தல் டைமில் திமுகவினுடைய அந்த மான மரியாதையை வந்து சந்தியில் வந்து விடுறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படின்னா, சும்மா இருந்தால் கூட 10 கப்பல் வாங்கியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு, இவர்கள் அதை பொய்ன்னு சொல்கிறாங்க, அப்போ உண்மையாக இருக்குமா இல்லை மக்கள் குழப்பத்தே இருந்திருப்பாங்க. இவர் தெல்ல தெளிவா நான் 2 கப்பல் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னுடைய மகனோட நிறுவனத்திலிருந்தே கடன் வாங்கினதா அவரே வந்து சொல்கிறார். அவர் வந்து ஒத்துக்கல, என்னுடைய மகன் நிறுவனமாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியாதுங்கிறாரு. அப்பவே வெளிப்படையே தெரியுது அவங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு இந்த மாதிரி விசாரணை வந்து போயிருக்கு. சமூக வலைதளங்கள் முழுக்க வந்து அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய கேள்வி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பகிரப்பட்டு வருது. நான் தொடர்ச்சியாக ஆரம்பத்திலேருந்தே பேசிட்டே வரேன். அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்பவே கவனிக்கத்தக்கதாக இருந்துச்சு. அவர் வந்து தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது கூட்டணி கணக்குகள் என்ன, கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய டெல்லி தலைமை முடிவெடுக்க வேண்டியது, அவர்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியது. பட் ஒரு பொதுமக்கள் தரப்புல இருந்து, ஒரு சாமானிய தரப்புல இருந்து நாம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படிங்கிற அவர் வெளியிட்ட விஷயம் ஏற்படுத்த தாக்கம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து கவனிக்கத்தக்க ஒன்று தான். ஸோ ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அது சிறப்பான செயல்முறை தான். இன்றைக்கு வந்து தொடர்ச்சியாக அதை பற்றி போராடுறது இருக்கு இல்லையா. ஆமாம் நான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் அவ்வளோலாம் ஊழலாம் பண்ணலை, நான் உங்களை பற்றி தவிர அவதூறு பரப்பின்னு சொல்லி ஒத்துக்கிட்டலாம் போல, இல்லை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் நின்று வாதாடுறதும் பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சலான ஒரு தன்மை தான். ஸோ அண்ணாமலை போன்ற அரசியல்வாதிகள் வந்து தொடர்ந்து இயங்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய விருப்பமும் கூட. அவர் எந்த தளத்தினாலும் இருக்கலாம், ஆனால் வந்து ஒரு பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கணும், பேசணும் அப்படிங்கிறத நாமளும் விரும்புகிறோம். ஸோ தமிழ்நாடு பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் வந்து எழுச்சி அடைஞ்சதும் அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பின்னாடி, அவர் மாநிலத்தில் வர பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி தான். யாருமே மறுக்கிறதுக்கே இல்லை. எனக்கு பாஜகலாம் பெரிய அளவில் பிடிக்காது தம்பி, ஆனால் அண்ணாமலையோட செயல்பாடுகள் பிடிக்கும், அதனால நான் கட்சியில் இருக்கேன், அண்ணாமலைக்காக நான் கட்சியில் வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து அவர் போட்டியிட்ட போதெல்லாம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கணபதி ராஜ்குமாருக்கு எதிராக, திமுக தரப்புக்கு எதிராக அவர் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்குகள் வாங்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வாக்காளர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு வாக்கு செலுத்தியிருந்தாங்க. அண்ணாமலை வந்தால் செய்வார், அண்ணாமலை வந்தால் கோயம்புத்தூரை வந்து நல்லா மாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பி வாக்களிச்சிருந்தாங்க. வெற்றி பெற முடியல, இருந்தாலும் ஒரு வலுவான ஒரு ஆதரவு தளம் இருக்குது அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் இந்த முறை அவருக்கான சீட்டு கூட கட்சியில் வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பேசப்படுது. ஏன்னா மாநில தலைமை அப்படிங்கிறதே அவங்க கூட்டணியை விரும்புகிறாங்க, அண்ணாமலை கூட்டணியை விரும்பல, அது மிகப்பெரிய உள்ள பிரச்சனையாக போய் நின்றுச்சு. கடைசியில் வந்து அண்ணாமலையை மாற்றிட்டு நயனாரை கொண்டு வந்துட்டாங்க. அது வேற மாதிரி வந்து கட்சி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுக்கு நயனார் அவர்கள் ரொம்ப சரியா இருப்பாரு. ஆனால் பாஜகவில் இருக்கக்கூடிய அந்த தீவிரமான தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, திமுகவை அடிக்கணும், நம்ம வந்து அடிச்சு ஆடி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இப்போ ரொம்ப வந்து சோகத்தில் இருக்காங்க. அண்ணாமலை இல்லை அப்படிங்கிறதுனால அவர்களால் இந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்ப முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு சிறு நொறுக்கு தீன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அப்பப்போ அவர் ஒன்று பேட்டி கொடுக்குறாரு, அப்பப்போ ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர்கள் ரொம்ப உள்ள மகிழ்ச்சியோட வரவேற்பாங்க. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களையோ இல்லை இந்நாள் எம்பிக்களையோ எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை எடுத்து நாமளும் பேச தான் செய்யணும். ஏன்னா இடி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் பரபரப்பை கிளப்பினாலும்
கடைசியில் வந்து என்ன ஆயிருதுன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு பொட்டு வாங்கிட்டு அமைதியாக உட்காரக்கூடிய காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. நடவடிக்கை எடுக்கிற அளவில் போயிட்டு இல்லை அவர்கள் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்குற அளவுக்கு போதா அப்படின்னா எந்த வழக்குமே ஈடினால பெரிய அளவில் முடிச்சு வைக்கப்படுறது இல்லை. கடந்த சில ஆண்டுகளிலே பல ஈடி வழக்குகள் அந்த நிலைமையில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி தனிநபர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவர்களுக்கான நீதியை கோர்றது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று தான். அந்த வகையில் அண்ணாமலை பண்ணதும் பாராட்டத்தக்க ஒன்று. ஸோ இந்த இடத்துல டிஆர் பாலு அவர்கள் வந்து இந்த பழைய வரலாறை எடுத்து பேசுனதோடு சேர்த்து இவர்கள்லாம் மத்திய அமைச்சராக இருந்தபோது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்காரு. அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அதனால் நீதிமன்றம் வந்து இவர் கூறிய வார்த்தைகளையே வந்து வாக்குமூலமாக எடுத்துக்கொண்டு இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.